ஸோ ஃபோன் நம்பர் கொடுத்தா நம்ம ஒரு டச்லேயே இருக்கலாம் காலேஜ் போனதுக்கப்புறம் கூட. இன்னைக்கு கொடுக்க மாட்டேன், பட் லாஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் அன்னைக்கு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். ஓகே? எனக்கு ஓகே தான். டன். ஜெனி நம்பர் கொடுத்தாலா இல்லையா? இல்லடா, எக்ஸாம்லாம் முடிச்சு லாஸ்ட் டே தரேன்னு சொல்லியிருக்கா. ரொம்ப பொறுப்பான படிப்பாளி பொண்ணா இருக்குல்ல, நல்ல பொண்ணு. ஜெனி வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கலாமா மெமரிஸ்க்கு? நம்ம 2 பேரும் சேர்ந்து போட்டோவா? சூப்பர் பிளான் பா ஜெனிஃபர். போய் நில்லு, ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். போ நில்லு. சரி ஓகே. ஆமா எடுத்துக்கலாம். நில்லுங்க கொஞ்சம் கிட்ட போடா. சூப்பர். அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். இது நல்ல ஐடியா. ஸோ ஃபேர்வெல் முடிஞ்சுன்னா பப்ளிக் எக்ஸாம், அதோட நம்ம ஸ்கூல் லைஃபுக்கு ஒரு பெரிய எண். நான் ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன் நம்மளோட ஸ்கூலு, கிளாஸ் ரூம், பெஞ்சு, இந்த டாப்பர் தனுஷ்கா, டீச்சர்ஸ் எல்லாரையுமே. இதுக்கப்புறம் இந்த ஸ்கூலுக்கே வரமாட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, அழுக வர மாதிரி இருக்கு. நான் வீட்டில் போய் அழுதுக்கிறேன். எஸ், ஸோ எல்லாம் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். பாய் பாய் பாய். எல்லாருக்கும் பாய் பாய். ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தீங்க, என்ன விஷயம்? என்னோட ஃபோன் நம்பர் கேட்டாண்டி. இப்போ நம்ம ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறதெல்லாம் எங்க அம்மா நம்பர்ல. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் என்கிட்ட ஃபோனும் இல்லை, என் நம்பர் இப்போ கொடுத்தா அதை நான் யூஸ் பண்ண போறதும் கிடையாது. அதான் லாஸ்ட் எக்ஸாம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஓஹோ, லாஸ்ட் நம்பர் கொடுத்து திருப்பி முதல்ல இருந்து நடத்து.